Hello all. Today we are going to discuss about a topic from capacitors. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பேசிக்ஸ் தெரிஞ்சு நல்ல ஃபார்முலா தெரிஞ்சு நல்ல கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம முன்னாடி பார்க்கல அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இதுக்குன்னு சில ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இது சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பார்த்தீங்கன்னா இது அட்ஜசன்ட் கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக சீரீஸ் பேரல் இல்லாமல் நம்ம தான் இது சீரீஸாக பேரலா இல்லை மிக்சிங்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 5 பிளேட்ஸ் அப்படின்னா 5 - 1 4 கெப்பாசிட்டன்ஸ் இருக்கணும். ஸோ இப்படி மார்க் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. அண்ட் இதில் ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான திங் என்னன்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ இதில் மாற்றவே மாட்டாங்க. எல்லாமே சியாக தான் இருக்கும், இல்லை எல்லாமே 2C தான் இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 1 2 C1 C2 C3 C4 நேம் எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா 2ங்கிற பிளேட்டோட பாயிண்டிங் எடுத்துக்கலாம். செகண்ட் பிளேட். ஓகே, அது Pங்கிற பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. we have to find the equivalent capacitance between the point P and Q. so 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 3 5ம் கனெக்ட் ஆயிருக்கு. 3,5 கனெக்ட் ஆயிருக்குன்னா ரெண்டும் ஒரே பாயிண்ட்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அது Qங்கிற எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கலாம். so we have to find the equivalent capacitance between P and Q. 1 4 கனெக்ட் ஆயிருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். 1 4 கனெக்ட் ஆயிருக்கே தவிர 1ம் 4ம் சேர்ந்து ஒரு கெப்பாசிட்டன்ஸை கொடுக்கவே கிடையாது. 1 2 கெப்பாசிட்டன்ஸ், 2 3 கெப்பாசிட்டன்ஸ், 3 4 5 அப்படி 4 கெப்பாசிட்டன்ஸ் தான் இருக்கு. சரி, இப்போ 2 யாரோட ஷேர் ஆயிருக்கா? 1ஓட ஷேர் ஆயிருக்காங்க. பக்கா? எஸ். இது எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாம். இது 2, இது 1. அவங்களுக்கு C1. ஓகேவா? C1 முடிச்சாச்சு. நமக்கு மொத்தம் டோட்டலாக 4 கெப்பாசிட்டன்ஸ் தான் வரணும். அடுத்தது 2ம் 3யும் கனெக்ட் ஆயிருக்காங்க. 2ம் 3யும் கனெக்ட் ஆயிருக்காங்க. இது 2, இது 3. அந்த 3ங்கிற பாயிண்ட் தான் இங்க இருக்கு. கிளியர்? வெரி கிளியர். C2 முடிச்சாச்சு, C2 போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 4 கனெக்ட் ஆயிருக்காங்க. கிளியர்? 3 4 கனெக்ட் ஆயிருக்காங்க. பட் வெரி இம்பார்ட்டன்ட், 1ம் 4ம் கனெக்ட் ஆயிருக்கு. 1 4 கனெக்ட் ஆயிருக்காங்க. கனெக்ட் ஆயிருக்காங்க தவிர உங்க கெப்பாசிட்டன்ஸ் கொடுக்கல. தென் 4 5 கனெக்ட் ஆயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ம் 5 இருக்காங்க. எஸ், 4 5 பக்கா. இது 5. அந்த 5ங்கிற பாயிண்ட்டை இங்கே எடுத்தாச்சு. கிளியர் கிளியர் கிளியர். எஸ். 4 3 ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கா? எஸ், 100%. 4 ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன், அதை 3யோட கனெக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சது. ஈஸி. பார்த்துக்கலாம். 4ம் 5ம் சேர்ந்து ஒரு கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4ம் 5ம் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5ங்கிற பாயிண்ட் 3யோட கனெக்ட் ஆயிருக்காங்க. 3 5 கனெக்ட் ஆயிருக்காங்க. கிளியர்? எஸ். 3ம் 4 ஒரு கெப்பாசிட்டன்ஸ். 3 இங்க பாயிண்ட், இதுவும் 3. அதோட நேமிங் என்ன வச்சிடலாம்? 3 4 C3. ஓகே. 4 5யோட நேம் C4. ஸோ எல்லாமே கனெக்ட் ஆயிட்டாங்க. 3 இந்த 3 இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் எல்லாமே ஒரே மீனிங் தான் மீன் பண்ணுது. ஸோ இப்போ ஈஸி இல்லை. இவங்க ரெண்டு பேரும் என்ன காம்போல இருக்காங்க? பேரலல். ஸோ ஈக்குவலன்ட் போடலாம். இது C, இங்க ஒரு C இருக்காங்க, அதுக்கு கீழே இன்னொரு C இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் இது சம் ரொம்ப ஈஸி இல்லை. இவ்வளவுதான், சம் முடிஞ்சுது. ஸோ இது ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சிடலாமா? இது Q, இது P. கிளியர்? எஸ். ஸோ C C பேரலல் இருந்தா 2C ஈக்குவலன்ட். C, சாரி, இது C, இது 2C, இது C, கீழே உள்ளது இன்னொரு C. இது ரெண்டு சீரீஸ். சீரீஸுக்கு ஃபார்முலா என்ன? நீங்க ரெகுலரா எழுதுனீங்க அப்படின்னா சீரீஸுக்கு ஃபார்முலா வந்துட்டு 1/CS is equal to 1/C1 plus 1/C2. நம்ம இதை ரெசிப்ரோக்கல் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. நான் என்ன பண்ணிட்டேன்? LCM எடுத்து ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டேன். C1 C2/C1 plus C2 ரெசிப்ரோக்கல் எடுத்தாச்சு. இப்போ Cயும் 2C இருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். C into 2C by C plus 2C என்ன? 3C. So 2C square by 3C, CC cancel, answer 2/3C. Easy, no? Yes, 2/3C. இந்த 2/3C ஓட ரிசல்ட் வந்து C யும் parallel சிம்பிளா ஆட் பண்ண போறோம். So the final answer is C net is equal to 2C/3 யும் C யும் parallel, 2C/3 யும் C யும் parallel சிம்பிளா ஆட் பண்ணணும். அப்ப LCM எடுத்தா ஆன்சர் 5C/3. இதான் ஆன்சர். ஈஸி, நோ? எஸ். ஸோ மேக்ஸிமம் பியூர் பேரலல் ஆர் பியூர் சீரீஸ் வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது மாதிரி காம்பினேஷன்லேயும் வரலாம். இன்னும் ஒரு மாடல் பார்த்துடலாம். எஸ், இந்த மாடல் எடுத்துக்கலாம். இப்போ
ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், எத்தனை பிளேட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7. 7னா 7 - 1 6 கெப்பாசிட்டன்ஸ். ஸோ நேமிங் கொடுத்துக்கலாமா? எஸ், C1 C2 C3 C4 C5 C6. ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ண ஒரு கெப்பாசிட்டன்ஸை நம்ம கொடுத்துட்டோம், திருப்பி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல, இதுதான் பெட்டர். இந்த மாதிரி ப்ராப்ளம்ல நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா செம்ம ஒரு நிமிஷத்துக்குள்ள கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 4 அப்படிங்கிற பாயிண்ட் சேமாக இருக்காங்க. 2, 4 அது என்ன பாயிண்ட்? A. ஸோ we have to find the equivalent capacitance between A and B, right? Yes. Then 3 6ம் கனெக்டர்ல இருக்காங்க. அந்த பாயிண்ட்டை Bன்னு எடுத்துக்கலாம். Bன்னு எடுத்துப்போம். ஃபைன். 2 1ஓட ஜாயின் பண்ணி ஒரு கெப்பாசிட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 2 வந்துட்டு 1ஓட ஜாயின் பண்ணி ஒரு கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேம் C1 வச்சுக்கலாம். அடுத்தது 2 3ஓட ஜாயின் பண்ணி ஒரு கெப்பாசிட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 2 வந்துட்டு 3ஓட 3ங்கிற பாயிண்ட் இங்க இருக்காங்க, 2 இங்க இருக்கு. கரெக்டா? 2 3 கெப்பாசிட்டன்ஸ் நேம் C2. வெரி கிளியர், ஈஸி. தென் 3 4 2 4 கனெக்டா இருக்காங்க, அதான் இங்க கொடுத்துருக்கோம். 3 3 4 சேர்ந்து ஒரு கெப்பாசிட்டன்ஸ். இங்க 3 இருக்காங்க, இங்க 4 இருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி இல்லை. இந்த பிளேட் யாரு? 4. இந்த பிளேட் யாரு? 3. 3யும் 4ம் கனெக்ட் பண்ணி ஒரு கெப்பாசிட்டன்ஸ் அவுட்புட். அதோட நேம் என்ன? C3. C3 முடிச்சாச்சு. ஸோ ஹவு மெனி கெப்பாசிட்டன்ஸ் we have? 6ல 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எஸ். அடுத்தது 4ம் 5ம் சேர்ந்து ஒரு கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4ங்கிற பாயிண்ட் இங்க இருக்கு. 5 எங்க? 5 இல்ல. ஓகே 5 5ம் 6ம் கனெக்ட் ஆயிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். 5ம் 5ங்கிற பிளேட்டு 6ஓட கனெக்ட் ஆயிருக்காங்க. 6ங்கிற பாயிண்ட் இங்க இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இன் ஜென்ரல் நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, 4 வந்துட்டு 5ஓடையும் ஷேர் ஆயிருக்காங்க, 5 வந்துட்டு 6ஓட ஷேர் இருக்காங்க. அப்போ இந்த 5 2 பேர் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 வந்துட்டு 2 பேர் கூட ஷேர் ஆயிருக்காங்க. ஈஸி. ஒன்று டூப்ளிகேட் 5 நான் சும்மா மைண்டில் ஞாபகம் வச்சுப்பேன். 5 6. அடுத்தது 6ல இருந்து 7. 6ல இருந்து 1 எடுக்கிறோம். 7ல 7 யாரு கூடயும் கனெக்ட் ஆகல. ஸோ அதை யாரு கூடயும் கனெக்ட் பண்ணக்கூடாது. 1ம் யாரோடையும் கனெக்ட் ஆகல, அதையும் யாரு கூடயும் கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ இது சர்க்யூட்ல இருந்து நம்ம எடுத்துறோம். கிளியர்? ஸோ எத்தனை கெப்பாசிட்டன்ஸ் கவுண்ட் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6. பக்கா நமக்கு கிடைச்சது 6 கெப்பாசிட்டன்ஸ். ஸோ அந்த 6ஐயுமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ காம்பினேஷன் எப்படி இருக்காங்க? 1 2 லாஸ்ட்ல கிளியர்? எஸ். ஸோ C இது ரெண்டும் சீரீஸ்ல என்ன பண்ணுவோம்? C1 C2 by C1 plus C2. அப்ப ஆன்சர் என்ன? C²/2C. ஆன்சர் C/2. இதை ஈக்குவலன்ட் எழுதலாம். கெப்பாசிட்டன்ஸ் C லாஸ்ட்ல இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன வந்துச்சு? C/2. வெரி குட். C parallel. 3 parallel. சிம்பிளா என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். C plus C/2. 2C plus 2C plus C/2 is equal to 5C/2. That's all about the answer. இது எது ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கூடாது. சிம்பிளா parallel தானே, அப்படியே தான் ஆன்சர். ஸோ the final answer is 5C/2. இதை ஆப்ஷன்ஸ்ல எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த C எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி இருக்கும். எப்சிலான் நாட் A/D. இப்படிதான் இருக்கும். பார்க்க ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும் சர்க்யூட். பட் அந்த கிளாரிட்டி மினிமம் ஒரு 15 to 20 ப்ராப்ளம்ஸ் நம்ம இதில் ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.